வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த வயசில் இருக்கிறீங்க, அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அதாவது 16 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மிதுன ராசி புதன் தசை. இந்த புதன் தசை அப்படிங்கிறது ராசியாதிபதி தசை, 4ஆம் அதிபதி தசை. இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய மிதுன ராசியில் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 2026 அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? 2026 அப்படிங்கிறது நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஏன்னா புதன் தசையில் ஒரு சில பேர் கஷ்டப்பட்டுருக்கலாம். ஏன்னா புதன் தசை நன்மை செய்யாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா உங்களுடைய லக்னத்துக்கு அவயோகராக இந்த புதன் தசை வந்துச்சுனாக்கா, அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக வந்துச்சுனாக்கா, ராசிக்கு யோகாதிபதி வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக வந்துச்சுன்னா நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டே வந்திருக்கும். பொருளாதார ரீதியாக பிரச்சனையில் இருப்பீங்க, வேலை வாய்ப்பில் பிரச்சனைகள் இருக்கும், திருமண வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் கொடுத்துருக்கலாம். இது எல்லாமே இந்த 2026 நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்குமா? உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமா? ஒரு நல்லது செய்யுமா? அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ மிதுன ராசியில் 3 நட்சத்திரங்கள், மிருகசீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், இவங்களுக்கு வெவ்வேறு வயதுகளில் இந்த தசை நடக்கும். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வயசுல புதன் தசை வரும். அதே மாதிரி திருவாதிரை முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வயசுல இந்த புதன் தசை ஆரம்பிக்கும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு அது சம்பந்தப்பட்ட வயசு, அதாவது தசாபுத்தி இருப்பு பொறுத்து அந்த வயசுல புதன் தசை ஆரம்பிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வயசுல புதன் தசை ஆரம்பிக்கும். ஆனா ராசி ஒன்று தான், நட்சத்திரம் வேற வேற, தசைகள் ஆரம்பிக்கக்கூடிய வயசும். ஏன்னா எதிர்பார்ப்புகள் ஒவ்வொரு தசைக்கு அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி தானே, இப்போ படிக்கிற காலகட்டத்தில் வராது அது மாதிரி. அதனால எதிர்பார்ப்புகள் வேறு வேறு விதமாக இருந்தாலும் எந்த வயசுல வருது அப்படிங்கிறத பார்ப்போம். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ தசாபுத்தி இருப்புகள் 2 வருஷம் எடுத்துக்கிட்டு பிறகு 18 வருடங்கள் ராகு தசை, அப்போ 20 வயசு வரைக்கும் ராகு தசை வந்துடும். 16 வருடங்கள் ப்ளஸ் 36 வயசு வரைக்கும் குரு தசை வந்துடும். 36 வயசுக்கு பிறகு 19 வருடங்கள் அப்படின்னாக்கா 55 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். அப்போ மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு 55 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும் 17 வருடங்கள் இந்த புதன் மகா தசை வரும். ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. திருவாதிரை இது 18 வருடங்கள் ராகு தசை. தசா இருப்பு ஒரு சில பேருக்கு இப்போ முதல் பாதத்தில் பிறந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 14 வருடம் எடுத்துக்கலாம். 14 ப்ளஸ் ஒரு 16 அப்படின்னாக்கா குரு தசை 30 வயசுக்கு மேலே 49 வயசு வரைக்கும் சனி தசை. அப்போ 50 வயசில் ஆரம்பிக்கும். 50 to 67 வயசு வரைக்கும் இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது உங்களுக்கு நடைமுறைக்கு வரும். இது முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு, தசாபுத்தி இருப்புகள் 14 வருடம் இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி 4ஆம் பாதத்தில் திருவாதிரை நட்சத்திரம் அதில் இருந்தீங்கன்னாக்கா, ஏன்னா சென்டரில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, 10 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதை இதில் வந்துடுவாங்க எப்படியும். இப்போ 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா, இப்போ 4 வருடம் இல்லை 3 வருடம் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ 4 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குது அப்படின்னா 4 + ஒரு 16 குரு தசை 20 வயசுக்கு மேலே 39 இல்லைன்னா 40 வயசு வரைக்கும் சனி தசை வந்துடும். அப்போ 40லேருந்து 57 வயசு வரைக்கும் இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்திலேயே பிறந்தவங்களாக இருந்தால் கூட 11 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துக்கலாம். முதல் பாதம் கூட வேண்டாம், 11 வருடங்கள் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் தசாபுத்தி இருப்புகள் இருக்குனாக்கா 11 + ஒரு 19 30 வயசு வரைக்கும் சனி மகாதசை வந்துடும். ஏன்னா குரு தசை தான் ஆரம்ப இது. அதனால் 30 வயசுலேருந்து 47 வயசு வரைக்கும் இது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் தசை அப்படிங்கிறது வருது. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு 30 வயசுக்கு மேலே 72 வயசு வரைக்கும் அதுக்குள்ளதான் இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது வருது. இது எப்படி இருக்கும் 2026
உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுமா? புதன் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர். எந்த ஒரு ராசிக்குமே ராசியாதிபதி முதன்மை யோகாதிபதியா வந்துடுவார். அவரே அஷ்டமாதிபதியா வர்றதோ, இல்ல 6ஆம் அதிபதியா வர்றதோ, இல்ல வேற 3, 6, 8, 12 கூடைய கிரகமா வந்துச்சுனாக்கா, அந்த பாவத்துக்கு உண்டான கிரகமா வந்துச்சுனாக்கா 2ஆம் தர யோகாதிபதி தான் அவரு கூட. 7 சனி வந்தா, அஷ்டம சனி வந்தா நல்லது செய்யாது. இந்த ராசிக்கு இப்போ 7 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. 10ஆம் இடத்துல தான் சனி, ராசியில குரு. இப்ப ராசியை விட்டு 2ஆம் இடத்துக்கு போயிடுவார் இந்த வருஷத்துல. இது எல்லாமே உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். ஏன்னா சனியோடைய பாதிப்பு கிடையாது, டிஸ்டர்பே பண்ணல, உங்களை பார்க்கல, உங்க ராசியை பார்க்கல, உங்களுக்கு 7.5 கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. 10ஆம் இடத்துல சனி, குருவுடைய வீட்டில், குருவுடைய பார்வையும் பெறப்போறார். இது எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்த வரைக்கும் புதன் தசைக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய டைம். இப்போ 3 விதமா பார்ப்போம். முதல்ல வேலை, 2வது தொழில், அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை. வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த 2025 இந்த சனி பேச்சு வந்த பிறகு, சனி பேச்சுனாக்கா 10ஆம் இடத்துல வந்துடுச்சு, உங்களுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுக்கும், தொழிலை கொடுக்கும், அதை கொடுக்கும், இதை கொடுக்கும், நிறைய நீங்க பார்த்துருக்கலாம், வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம். ஆனா எதுவும் நடக்கல. வந்த உடனே தான் வேலையில பிரச்சனை வச்சுது. ஏன்னா உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் வீக்கா இருக்கும், அதாவது பலவீனமா இருக்கும், அதாவது மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கும், வக்கரமா இருக்கும். இந்த ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் மறைமுக சுப தொடர்புல இருந்தா சிறப்பு. மறைஞ்சிருந்தா அந்த கிரகம் தசை வந்தாதான் பாதிக்கும் கிடையாது. கோச்சாரத்துல ஒரு சில இடங்கள்ல வரும்போது பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா 10ன்னா தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், குருவுடைய வீடு. குரு வீட்டுக்கு வந்தா நல்லதான் செய்வாரு, கெடுதல் செய்ய மாட்டார் அப்படின்னு சொன்னா கூட இன்னைக்கு உலகத்துல என்னென்னவோ நடந்துட்டு இருக்கு. எல்லாமே நெகட்டிவ். ஒரு பக்கம் இயற்கை பேரழிவு, இன்னொரு பக்கம் போர். இது எல்லாமே குரு வீட்டில் இருக்கும்போது தானே கொடுக்குது, குரு வீட்டுக்கு வந்த பிறகு தானே கொடுக்குது. ஏன் கொடுக்குது? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்துல 10ஆம் இடத்துக்கு வந்த பிறகு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம், வேலை ரீதியா, தொழில் ரீதியா. இப்ப வேலையில இருக்கிறவங்களுக்கு சனி வீக்கா இருக்குன்னு சொன்ன இல்லையா, அதாவது மைனஸ்ல, அதாவது பலவீனமா இருக்குனாக்கா வக்கரமா இருக்கலாம். உங்க ராசிக்கு 6, 8, 12 மறைவு ஸ்தானத்துல இருக்கலாம். 8ஆம் இடத்துல இருந்தா கூட, ஆட்சியில இருந்தா கூட அவர் அவரு தசை வரும்போது ஓரளவுக்கு நல்லது பண்ணுவார். ஆனா அஷ்டமாதிபதி பாவகிரகம், அந்த தன்மை தான் அது செய்யும், அது மாத்தியும் செய்யும். அது சனி தசையில. புதன் தசை அப்படிங்கிறது ஒரு நன்மையை செய்யக்கூடிய தசை. இந்த தசை வரும்போது வேலையில ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். ப்ரொமோஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே வந்திருக்கும். ப்ரொமோஷன்லாம் சேங்ஷன் ஆகிருக்கும், எல்லாமே ஓகே, இவருக்கு பரவாயில்ல, இவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வேலையில், எந்த வேலையில் இருந்தாலும் சரி, அரசாங்கத்துறையில் இருந்தாலும் சரி, இல்லை அரசியலில் இருந்தாலும் சரி. அரசியலுங்கிறது ஒரு தொழில், வேலை கிடையாது. அது நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து, நீங்கள் எதை நோக்கி இருந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிட்ட வந்திருக்கலாம். அதாவது எதிர்பார்ப்புகள், ஒரு கட்சி ரீதியாக ஒரு இடம், ஏதோ ஒன்று, அது எல்லாமே பாசிட்டிவாக போயிருக்கும். அரசியலில் உங்களுக்கு பாசிட்டிவாக போயிருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையெல்லாம் சேங்ஷன் ஆகிற மாதிரி, கொஞ்சம் எக்ஸாம் எல்லாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா பாஸ் ஆகிற மாதிரி, இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாக்கா பாஸ் ஆகிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக வந்திருக்கலாம். ஆனால் 25 ஜூலை மாதத்துலேருந்து தடையாக இருந்திருக்கும். டக்குன்னு எல்லாமே கடப்பில் போட்டிருப்பாங்க. எல்லாமே டோட்டலாக ஜாம் ஆகிருக்கும். என்ன தான் நடக்குதுன்னே தெரியாது. அது மாதிரி வந்திருக்கும் இந்த புதன் தசைக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பலவீனம் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, சனி பார்க்கக்கூடிய இடத்துல 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய, இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் இருக்கிறது. அப்படி இல்லை, சனி இருக்கக்கூடிய இடத்துல புதன் இருக்கிறது. சனியுடைய நட்சத்திரம் எங்கேயாவது ஏறி இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல சனியுடைய நட்சத்திரம் ஏறி இருந்தால், இப்போ இல்லைனாக்கா குருடைய நட்சத்திரம் ஏறி இருந்தால் அந்த வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். பார்க்கக்கூடிய இடம்னாக்கா 3, 7, 10 சனி. அந்த பார்வையில் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எதனா இருந்துச்சுனாக்கா, புத்தி நடத்தக்கூடிய கிரகம் பெரும்பாலும் வேலை சம்மந்தப்பட்ட கிரகமாக இருந்துச்சுனாக்கா வேலையில் பிரச்சனை கொடுத்துருக்கும். அதுதான் இது எல்லாமே கிளியர் ஆகும். இப்போ ஒரே ஒரு இதுதான், வேலை எப்படி இருக்கும் 2026 நல்லா இருக்கும். பொருளாதார ரீதியாக சூப்பர், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் பயப்படவே தேவையில்ல. புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு இதில் முதல் 10 வருஷம், பின்னாடி 7 வருஷம் இப்படி பிரித்து சொல்லலாம். முதல் 10 வருஷத்தில் இருக்கிறீங்க, நல்லா போயிட்டு இருக்கு, புதன் தசை நல்லா போயிட்டு இருக்கு. அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா தான் இருக்கு, பரவாயில்ல, சூப்பராக இருக்கும். இந்த 2026 அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். புதன் தசையில் வேலையில் நல்ல ஒரு ப்ரொமோஷன், நீங்கள் எதிர்பார்ப்பு எல்லாமே கிளியர் ஆகும். வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது எல்லாமே வந்துடும். பாசிட்டிவ் அப்படின்னாக்கா உங்களுக்கு டோட்டலாகவே குடும்பத்தில் வளர்ச்சிகள். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குரு போகிறார், பொருளாதார
சொல்லக்கூடிய இடத்துல குரு 7ஆம் அதிபதி தான், இல்லைன்னு சொல்லலாம். ராசிக்கு 10 கிரகம். அவர் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவார். இது வேலையில் இருக்கிறவங்களுக்கு. தொழிலில் இருக்கிறவங்களுக்கு முதல் 10 வருஷம், பின்னாடி 7 வருஷம். ஏன்னா தொழில் அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு நன்மை செய்யும். இப்போ புதன் தசை, புதன் புத்தி, அதன் பிறகு கேது புத்தி, சுக்கிர புத்தி, சூரியன். இந்த சுக்கிர புத்தி சூரியன்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தாலும் இந்த முதல் 10 வருஷத்துல நல்லா செய்யக்கூடிய அமைப்பில் உட்காந்துருவாங்க. சூரியனே கூட உட்காரும், ஏன்னா சந்திரன் உட்காரும். செவ்வாயிலேருந்து தான் உங்களுக்கு பிரச்சனையை ஆரம்பிக்கும். முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு அப்படின்னாக்கா, நல்லா போயிட்டு இருக்குனாக்கா, நீங்க செவ்வாய் புத்தி வரைக்கும் பயப்பட தேவையில்லை. செவ்வாய் புத்திக்கு பிறகு அப்போ 7.5 சனி எதனா ஒன்று ஆரம்பிச்சதுனாக்கா, இப்போ செவ்வாய் புத்தியிலே ஆரம்பிக்க போகுதுன்னு வச்சுக்கலாம். 100 வருஷத்துல, 6 மாசத்துல, இல்லை இந்த வருஷத்துல, அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 7.5 சனி இல்லைனாலும் அந்த செவ்வாய் புத்தியிலிருந்து நன்மை செய்யாத அமைப்பில் வந்துடும். முதல் 10 வருஷம் சிறப்பாக இருந்தால், பின்னாடி வரக்கூடிய 7 வருஷம் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கவனமா இருங்க. இது வந்து வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் பொருந்தி வரும். வேலையில நல்ல ஒரு மாற்றம் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இழுபறியா இருக்கும். நீங்க அதுல நிறைய முயற்சிகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி நிறைய வரும். இது தொழிலுக்கு தான் நான் பெரும்பாலும் சொல்றது. ஏன்னா வேலைக்கு எம்ப்ளாய்க்கெல்லாம் அவ்வளோ பிரச்சனைலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கோச்சார ரீதியாக குரு நல்லா இருக்கு, இன்னொன்று சனி நல்லா இருக்குன்றதுனால பெருசாக டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்ட மாதிரி தான் வேலைக்கு, தொழிலுக்கும் அதே மாதிரி தான். சனி பார்க்கக்கூடிய இடத்துல, இல்லை சனி இருக்கக்கூடிய இடத்துல தொழில் சாணாதிபதி அப்படி இல்லைனாக்கா, தொழில் சாணாதிபதியோட அந்த கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா, இல்லை தொழில் சாணாதிபதியோட நட்சத்திரமாக அது இருந்தால், அது மாதிரி இருந்தா, இப்போ இல்லை புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் தொழில் சாணாதிபதியா வந்துச்சுனாக்கா, அந்த கிரகங்கள் சனியோடைய பார்வையில் மாட்டுச்சுனாக்கா, இப்போ தொழில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். முதல் 10 வருஷம் எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பின்னாடி வரக்கூடிய 7 வருஷம் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மறைமுக சுப தொடர்புல இருந்தால் பின்னாடி வரக்கூடிய 7 வருஷம் சிறப்பு. அப்படி இல்லைனாக்கா, ஏன்னா 7.5 சனி வருது இல்லையா, 7.5 சனிக்கு இன்னும் டைம் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இருக்குது. அது பிரச்சனை இல்லை. அதுக்குள்ள இந்த செவ்வாய் புத்தி ஆரம்பிச்சுன்னா செவ்வாய் புத்தி நல்லா இருக்கும். செவ்வாய் புத்தி சிறப்பாக போகும் உங்களுக்கு. பின்னாடி வரக்கூடிய 7 வருஷத்துல கொஞ்சம் கவனமா தொழில் பண்ணுங்க, அது மட்டும்தான். மற்றபடி இந்த 2026 அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய 7 வருஷத்துல இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய டைம். நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சிகளை கன்ஃபார்மாக கொடுக்கும். இதுல மாற்று கருத்து கிடையாது. ஒரு சில பேருக்கு வந்து சொத்து பிரச்சனையில மாட்டிருக்கலாம். இந்த சொத்து பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீர்வுக்கு வரும். கேஸ் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த வழக்குகள் எந்த மாதிரியான கேஸாக இருந்தாலும் சரி, அது வந்து இந்த வருஷத்துல கிளியர் ஆகும். கடன் பிரச்சனைகளை ஒரு சில பேர் இருந்தீங்கன்னாக்கா, மணி லாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துல அப்படி இல்லைனாக்கா, இப்போ குரு டிராவல் பண்ணக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்தால் மணியெல்லாம் ஒரு சில பேருக்கு பிரச்சனை கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவு நீங்கள் எடுத்துருவீங்க. முடிஞ்ச அளவு எப்படியோ வந்து தேடி வந்து பணத்தை கொடுத்துருவாங்க. இந்த வருஷம் வந்து வர வேண்டிய பணம் வரும். நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்பீங்க. கடன் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிளியர் ஆகிடும். கடன் பிரச்சனை எதுவுமே இருக்காது. உடல்நிலை தொந்தரவுகள், நோய் நொடி இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா மருத்துவம் எடுத்துங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னன்னாக்கா, மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் மருத்துவ செலவுகள் கம்மியாகும். மருத்துவம் சார்ந்து நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டீங்கன்னாக்கா எல்லாமே கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கோச்சார நிலைமை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில கிரகங்கள் நல்லா இருக்குது. அந்த மாதிரி கிரகங்கள் வந்து உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. அதனால் ஒரு சிறப்பு தான். அதிகபட்சமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள். திருமண வாழ்க்கையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த வயசுக்கு மேலே ஒரு 30 to 50க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன சிக்கலில் கொடுக்கலாம். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் ஒற்றுமைலாம் வரும், பரவாயில்ல. இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள், அதாவது 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் புதன் தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கன்ஃபார்மாக கொடுக்கும். இந்த 2026 நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக முடியும். நன்றி.